இல்ல மெஷரிங் சிலிண்டர்னு சொல்லலாம். இதனுடைய கெபாசிட்டி வந்து 1 லிட்டர். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த கார்பனேட்டட் வாட்டர் நம்ம யூஸ் பண்றோம், மெஷரிங் ஜார் யூஸ் பண்ண போறோம், அண்ட் தென் வந்து நாப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ண போறோம். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த கார்பனேட்டட் வாட்டரை வந்து இந்த மெஷரிங் ஜார்ல நான் ஊத்த போறேன். இப்போ ஓபன் பண்ண உடனே இதுல இருந்து ஒரு கேஸ் வருது இல்லையா? அது என்ன கேஸ்? CO2, கார்பன் டை ஆக்சைடு கேஸ். எஸ், இப்போ டக்குன்னு என்ன செய்றேன், இந்த நாப்தலின் பால்ஸ் வந்து உள்ள போட்டுறேன். எல்லாம் முழுகிடுச்சா? முழுகிடுச்சா? மறுபடியும் உள்ள முழுகும். ஈஸ்ட் ஆல்வேஸ் கெமிஸ்ட் இஸ் தி பெஸ்ட் அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே இருந்து வச்சுக்கோங்க. அது கீழே வந்து முழுகிடும். முழுகின ரசத்தை போதும் மறுபடியும் மேலே வரும், மறுபடியும் கீழே போகும். இந்த ப்ராசஸ் வந்து ஏன் நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். பிஃபோர் தட் இந்த கிளாஸ் இந்த சர்ஃபேஸை பாருங்க, பபிள்ஸா இருக்கு இல்லையா? கீழே முழுகிடுச்சா? மறுபடியும் வர இருங்க, நம்ம மந்திரத்தை சொல்லவே இல்லையே. சொல்லாம மந்திரத்தை என்னப்பா? ஜீவிதா சரிமா? ஓகே. ஸோ இப்போ வந்து கீழே போகுது, மறுபடியும் மேலே வருது. பிசிக்ஸ் உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா வாட்டருடைய டென்சிட்டி விட எந்த சப்ஸ்டன்ஸ் டென்சிட்டி அதிகமாக அது மூழ்கும். இதான கான்செப்ட். ஆக்சுவலி நாப்தலின் பால்ஸுக்கு டென்சிட்டி ஹை. நாப்தலின் பாலுக்கு டென்சிட்டி ஹை எதை விட? வாட்டரை விட. அப்போ கண்டிப்பாக அது மூழ்கும் அப்படின்றது தான் பிசிக்ஸ் சொல்கிற பாடம் நமக்கு. சரி சார், மூழ்கினது ஏன் இப்போ மிதங்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கு. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நாப்தலின் பால்ஸுடைய சர்ஃபேஸை சுற்றியும் அந்த CO2 பபிள்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. கொஞ்சம் அங்கிருந்து பார்த்தா தெரியாது. நீங்க இந்த கிளாஸை கூட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கிளாஸ் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கு. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கு. அதனுடைய சர்ஃபேஸ்ல அந்த CO2 பிடிச்சி வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா அப்சார்ப்ஷன் பண்ண வச்சிருக்கு. இப்போ அந்த நாப்தலின் பாலும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க அந்த சர்ஃபேஸ் சுத்தி பபிள்ஸா இருக்கான்னு பாருங்க. தெரியுதா? அங்க இருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியுதா? இதுதான் நாப்தலின் பால் வச்சிருக்கேன். இந்த நாப்தலின் பால்ஸ் உடைய இந்த சர்ஃபேஸ்ல CO2 கேஸ் வந்து இப்படி அப்சார்ப்ஷன் ஆயிருக்கும். அப்ப இதுதான் என்ன செய்யுது அப்படின்னா அது மேல கொண்டு வருதா? இப்போ அந்த டென்சிட்டி அதிகமா இருந்தாலும் ஏன் அது மேல மிதக்குது அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ்ல இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அது பண்ணிட்டு இருக்கு. சொல்லுங்கப்பா. வெரி குட், சூப்பர் क्वेश्चन. ஏன் அது கீழே முழுகுது வச்சிருக்கோமா? ஏன் அது கீழே முழுகுது அப்படின்னா இது மேல வருது இல்லையா? வந்த உடனே இந்த வெளியில இருக்க இந்த அட்மாஸ்பியரிக் கேஸ் கூட அந்த பபிள்ஸ் டச் ஆகுது இல்லையா? பபிள்ஸ் என்ன ஆகுது? உடையுது. உடைஞ்ச உடனே என்ன ஆகுது? as per density வந்து பிரின்சிபல் பிரகாரம் அது மறுபடியும் கீழே முழுகுது. இப்போ நான் கொஞ்சம் ஷேக் பண்ணி வரேன் பாருங்க. எல்லாம் கீழே முழுகிடுச்சா? இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மேலே வரும். ஏன் அப்படின்னா அது மறுபடியும் கீழே போயிட்டு என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு? அப்சார்ப்ஷன் அப்படிங்கற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. CO2 எஸ் வாங்க மேல வாங்க. ஈஸ்ட் ஆல்வேஸ் கெமிஸ்ட் இஸ் தி பெஸ்ட். மறுபடியும் வந்து நம்ம இந்த பபிள்ஸ் தான் வந்ததுக்கு அப்புறம் போதும் பழைய காமெடி ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்வோம், இங்கே பாத்துறோம். மறுபடியும் வந்து கீழே வரும். சரி, இந்த ப்ராசஸ் எவ்வளவு நேரம் சார் நடக்கும்? எனி கெஸ்? ஆமா, இதுல இருக்கிற CO2 கேஸ் எல்லாம் மொத்தம் வெளில போற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். இந்த நாப்தலின் பால்ஸ் கீழே வரதும் மறுபடியும் மேலே போறதும் மறுபடியும் கீழே வரதும் இந்த CO2 இருக்கிற வரைக்கும் அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். நீங்க கம்ப்ளீட்டா மூடினாலும் இந்த கேப்ல அந்த CO2 வந்து ஃபில் ஆயிடும் இல்லையா? புரியுதாப்பா? ஒருவேளை இப்போ இந்த பாட்டில்ல நம்ம தரக்காமையே உள்ள நாப்தலின் பால்ஸை போட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒன்னா நீங்க சொல்லாம நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அப்படி போட முடியாதுன்றது நமக்கே தெரியும். இல்ல நம்ம ஆர்டிஃபிஷியலா என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம CO2 கேஸ் வந்து இதில் ஊதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம எதை வெளியில அனுப்புறோம் அப்படின்னா CO2 தான். அப்ப நல்லா ப்ரெஷரைஸ்டு பண்ணி நல்லா நம்ம CO2 கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு அக்வாரியம்ல எப்படி ஒரு மோட்டர் பம்ப் வச்சு நம்ம கேஸை வந்து பபிள்ஸா விடுறோமோ அதே மாதிரி இது உள்ள வச்சு CO2 நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். புரியுதா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன தெரியுமா?
நாப்தலின் டான்ஸா இது ஒரு ஸ்டெப் இது ஒரு டான்ஸா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி இதுவே பெரிய ஸ்டெப் தான். இதுவும் வந்து கலர் கலரா இருக்க நாப்தலின் பால்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இப்போ எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது இல்ல, இப்போ ஒண்ணா சேர்ந்து வருது இல்ல, கொஞ்சம் இந்த CO2 எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒண்ணு மேல வரும் ஒண்ணு கீழே போகும் ஒண்ணு மேல வரும் ஒண்ணு கீழே போகும் அப்படியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் கலர்ஃபுல்லா இருக்க நாப்தலின் பால்ஸை போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி சார், இப்போ இந்த நாப்தலின் பால்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்ல, இந்த கிளாஸ் கூட தான் இருக்கு. பாருங்க இந்த கிளாஸ் என்ன செய்யுது பாருங்க, அப்சார்ப்ஷன் பண்ணுதா? சார் இந்த டாப்பிஸ் இருக்கா? இருக்கு சார். புரியலாமா சார்? அது ஆக்கிரி பிரச்சனை இருக்குமா? இந்த கடைசியா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சோடா யாரு கொடுக்க போறீங்க? இப்போ உள்ள இருக்கிற சாக்பீஸும் அப்சார்ப்ஷன் பண்ணுது, ஆனா அது ஏன் சார் மேல வரல? டென்சிட்டி ரொம்ப அதிகம். அது அப்சார்ப்ஷன் பண்ணி CO2 கேஸை வந்து அதோட சர்ஃபேஸ்ல வச்சுக்கிட்டாலும் அதால மேல வர முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா டென்சிட்டி அதிகம். அதெல்லாம் அதுல இன்னொரு ப்ராசஸ் நடக்குது, அப்சார்ப்ஷன் நடந்துருக்கு. ரெண்டுமே நடக்குது. அப்சார்ப்ஷன் தான் அந்த சாக்பீஸ் என்ன பண்ணினா வாட்டர் வந்து உறிஞ்சி வச்சுக்கிச்சு, ஸோ டென்சிட்டி அதிகமாயிடுச்சு, அதனால மேல வர முடியாது. இதே மாதிரி வேற என்னென்ன சாலிட் சப்ஸ்டன்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா சாலிட் சப்ஸ்டன்ஸும் இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த நாப்தலின் பால்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், சார்கோலுக்கு இன்னும் நல்லா அதிகமா இருக்கும். பட் சார்கோல் வந்து உள்ள முழுகாது, ஏன்னா அது டென்சிட்டி கம்மி. நீங்க போட்ட உடனே வெளில தான் இருக்கும், மேல தான் இருக்கும். அது மேலே இருந்தா அப்சார்ப்ஷன் வந்து பண்ணும். புரிஞ்சிச்சா? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இந்த பினாமினான் என்ன டைப் ஆஃப் அப்சார்ப்ஷன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் அப்சார்ப்ஷன்.